இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனை அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும். எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்போ. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது. ராகுல் காந்தி மேலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூத்து. இந்த நாள் தமிழகத்தில் மிக ஒரு முக்கியமான நாள். ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு முன்னே பேசி சென்ற அன்பு சகோதரி ரேவதி சொன்னாங்க, நீட்டு பற்றி எனக்கு எந்த நாலேஜும் கிடையாது, ஆனால் நான் சப்போர்ட் பண்ண வந்தேன்னு. கொண்டு வந்தவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா என்ன? அவனுக்கு மட்டும் நாலேஜ் இருந்துச்சா? அவனுக்கும் நாலேஜ் இல்லை. நம்ம மக்கள் நல்லா இருக்கணுன்ற சிந்தனை இருந்தால் போதும். அந்த சிந்தனை தான் இங்கே எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் 10 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த நீட்டுக்கு எதிராக. நீட் வருவதற்கு முன்னாலேயே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நான், வெற்றிமாறன், இன்னும் சில எல்லாரும், திருமுருகன் காந்தி உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பேசணும். எங்கள் வீட்டு பிள்ளை நீட்டு இப்போ டாக்டருக்கு படிக்க போகிறதில்லடா, உங்கள் வீட்டு பிள்ளையே தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம். அடுத்த தலைமுறையை பார்த்து சொன்னோம், உங்களுக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு. அதை யார் காது கொடுத்து கேட்டாங்கன்னு தெரில. அனிதாவின் மரணத்தில் தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த நீட்டை கொண்டு வராமல் நாங்கள் பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அனிதாவின் மரணத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்காக வீட்டுக்கு சென்றவர்களும் இருப்பாங்க அதிகாரத்தில், அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அது எந்த அரசும் செய்யாது, எந்த கட்சியும் செய்யாதுன்றதில் நான் ஆழமாக நம்புகிறேன். நான் இவர்கள் உண்மையிலேயே நீட்டுக்கு எதிரான போராட்டம், இன்றைக்கு டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக ஆதரவாக நிற்கணும்னு நினச்சா, தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கட்சியும் வந்த கட்சியும் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தால் முடியும். ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள பூரா ஒவ்வொரு கட்சிக்காரனும் இப்போ கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் கட்சியில் 1.5 கோடி தொண்டன் இருக்கான், எங்கள் கட்சியில் 2 கோடி தொண்டன் இருக்கான், எங்ககிட்ட வாக்கு 1.5 கோடி 1.25 கோடி வாக்கு இருக்குது, எங்ககிட்ட 50 லட்சம் வாக்கு இருக்குது, நாங்கள் 80 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம். எங்கே உங்கள் உறுப்பினர்கள்லாம் போனாங்க? அப்போ நீங்கள் சொன்னால் கேட்பாங்கள்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால் அவங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம்தான் அவர்களை ஏற்றுக்கிட்டே இருக்கும். முன்னால் நான் வந்த பொழுது பேசி கொண்டிருந்த சகோதரர் ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், தமிழ்நாடு எப்போதுமே சிந்திக்கிற ஒரு கூட்டம்னு. அந்த பேரெல்லாம் போயிருச்சு, எங்களுக்கு வெளியே சொல்ல முடியலப்போ. இன்னமும் சொல்லி எங்கள் மூளையை நீங்கள் அப்படியே அதை மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த கூட்டம்லாம் இல்லை, அது வேறு பக்கம் நிற்கிது. அப்படி போய் திரும்பி போனீங்கன்னா ஒரு தேட்டர் இருக்கும், அங்கே நிற்கிது, இங்கே இல்லை. அதெல்லாம் இருந்தது. அந்த கூட்டத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார்.
இது அப்படி தான் மூளைச்செலவை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று மதத்தை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை சாதியை சொல்லி இழுத்துட்டு போவான், இல்லை வேறு ஏதோ ஒரு கவர்ச்சியின் மூலமாக இழுத்துட்டு போயிடுவான். இன்னும் சொல்லும்போது சொன்னார், ஜேம்ஸ் வசந்தன் சொன்னார், நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இதுதான் ஆபத்து. உங்களை நீங்களே சாத்வீக முறையில் நாங்கள் ரொம்ப நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லி ஏமாற்றுவீங்க? அடுத்த தலைமுறை சேர்த்து ஏமாற்றுவீங்களா? அதான் என் வீட்டுக்குள்ளே கருணாக அடித்தா கூட, கடிக்கும்போது நான் அடித்தா கூட அதை வன்முறைன்னு சொல்லி தருவீங்க பாருங்கள். அது ரொம்ப ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நான் அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி. நாங்கள் ரொம்ப நல்லவங்க நல்லவங்க. நாங்கள் நல்லவங்கெல்லாம் கிடையாது. நாங்கள் நல்லவங்களுக்கு நல்லவங்க. போராட்ட காலத்தில் எங்களை விட போராடுவதற்கு யாரும் கிடையாது. இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், இராணுவம் அடிக்கிறான். இங்கே இருக்கிற காவல்துறை கோச்சிக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னு. அடிக்கிறவனை அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்குடா அடிக்கிற? அவன் என்ன கேட்டான்? அவன் கலவரக்காரனா? அவன் தீவிரவாதம் செய்ய வந்தானா? அவன் என்ன எதுக்கு வந்தான்? அவனுடைய உரிமையை கேட்டு வர்றான். உங்கள் வீட்டில் யாரும் பிள்ளையெல்லாம் படிக்கலையா? உங்கள் சொந்தக்காரன் யாருமே படிக்கிறது இல்லையா? நீ படித்து வரலையா? இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிற அந்த காவலர்களும் துணை இராணுவமும் உனக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்கல்ல, நீ ஒரு எக்ஸாம் வச்சு தானே எழுதிட்டு வந்த இந்த இடத்துக்கு. உன்னோட எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிருந்தால் அதில் வேற ஒருத்தன் வந்திருந்தால் உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்? அந்த வலி தானே அவனுக்கு இருக்குது. அந்த வலியை உணர மாட்டீங்களா? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை அடிக்க சொன்னாங்கன்னா அடிக்கணுமா? உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் பேச்சு கேட்கல அப்படின்னா அடிப்பீங்களா? கம்பு கொண்டு இப்படி அடிப்பீங்க? அடிக்க மாட்டீங்கல்ல. அப்போ யார் பெற்ற பிள்ளையோ நினச்சி அடிக்கிறிய, உன் பிள்ளை இன்னொரு இடத்துல இருக்குது, அதை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? எதுக்கு அடிக்கிற? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிற, கேவலமாக நடந்துக்கிறீங்க. ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணோட பின்பகுதியில் லத்தியை வச்சு ஒருத்தன் குத்துறான். இவங்க தான் பாரத மாதாவை பற்றி நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் பாடம் எடுப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அடிக்கிறவரும் இந்து, அடி வாங்குறவனும் இந்து. இப்போ அவனுக்கு அது தெரியாது. இப்போ சொல்ல மாட்டான் நாமெல்லாம் ஒரே இந்துன்னு. இப்போ பேசவே மாட்டான். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறதே அது ஒரு ஏமாற்று வேலை. டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி, போராடுறாரு. ராகுல் காந்தி மீதுலாம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. சரி, வருங்கால இந்தியாவை வளமாக நடத்திட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் சமீப காலமாக அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் தூர்த்து போச்சு. அவர் நேற்று போராடுறாரு. அதுக்காக அவருடைய போராட்டத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, அவருடைய எதிர்ப்பு உணர்வை நான் கேவலப்படுத்த விரும்பலை. நேற்று போராடுறாரு, அவரையே மூக்கில் குத்துனா ரத்தம் வருது. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்க கேரளாவில் அங்கேயும் மாணவர் போராடக்கூடாதுன்றான். என்னடா உங்கள் அரசியல்? என்ன உங்கள் அரசியல்? போராட்டம் நடந்தால் போராட்டக்காரனுக்கு பாதுகாப்பு கொடு. அவன் கம்பு எடுத்துகிட்டு வரல, கத்தி எடுத்துகிட்டு வரல, கல் எடுத்துகிட்டு வரல, குண்டு எடுத்துகிட்டு வரல. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், போராடுற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போராடுபவர்கள் எந்த ஆயுதம் இல்லாமல் நிராயுதமாக நிற்பாங்க. அவங்கள தடுக்க வர்றேன்னு சொல்கிற காவல்துறையும் இராணுவம் தான் தலைக்கவசம் போட்டிருப்பான், முன்னாடி ஒரு கம்பு வச்சுருப்பான், லத்தி வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான், அந்த கண்ணீர் புகை குண்டு வச்சுருப்பான். இப்போ யார் கலவரம் பண்ண வந்ததுங்க? அவன் கலவரம் பண்ண வந்தால் இதெல்லாம் அவன்ல எடுத்துகிட்டு வந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு அவன் போராட்டக்காரன், அவன் கலவரத்தை தூண்டுனான்னு இப்படி கட்டமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது அதிகார வர்க்கத்துடைய இது ஒரு செயல்முறை. இது அதனால் இந்த நாட்டை பொறுத்த மட்டும் எந்த கட்சியும், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கிடையாது. நான் இங்கே பேசும்போது இப்போ ஒரு விஷயத்த சொன்னவொடனே, ஜனநாயகம்னு சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஊடகங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் போடணும், அதுதான் தலைப்பு செய்தி. நாயாக கற்றுனாலும், நீங்கள் நான் நாயாக கற்றுனாலும் இன்றைக்கி இந்த போராட்டம் வராது. நாளை காலையில் பாருங்கள், ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருப்பான். இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்கிற துரோகம்ன்றதே தெரியாமல் செய்வாங்க. அப்படி தெரியாமல் செய்வாங்க. எனக்கு அதிகாரி சொல்கிறான், என் ஓனர் சொல்கிறான், என்னுடைய மேலதிகாரி சொல்கிறான். நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? நீங்கள் எப்போ சிந்திப்பீங்க? யாருக்காக போகிறாரு? இங்கே இருக்க யாராவது நீட் எழுத போகிறாங்களா? இனிமேல் மன்சூர் அலிகான் நீட் எழுதி டாக்டராக போகிறாரா? யார் எழுத போகிறா? உங்கள் பிள்ளைய எழுத போகுது. அது நீங்கள் யோசிக்கணும். நீங்கள்
காவல்துறை நண்பர்களுக்கு சொல்கிறேன், எனக்கு மூத்தவங்க இருப்பீங்க, என் வயதை ஒத்தவங்க இருப்பீங்க, நீங்களையே நாளைக்கு ஒரு போராட்டம், ஒரு வலுப்பெறுகிற சூழல் வந்தால் உங்களை அதிகாரியில் அடிக்க சொன்னால் அடிக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? மாணவர்களை எதுக்கு அடிக்கிறீங்க? உங்களால் ஒரு அரசியல்வாதி அடிக்க முடியுதா? ஒரு நாளாவது அடிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு எம்எல்ஏ, எம்பி, மந்திரி மண்டை உடைஞ்சு போய் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அது என்னடா எப்போ பார்த்தாலும் எளியவனை மட்டுமே அடிக்கிறதுக்கு தான் லத்தி கொடுத்துருக்காங்களா? அதுக்கு தான் சட்டம் உங்களுக்கு வந்திருக்கா? அதுக்கு தான் உங்களுக்கு காவல்துறையில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அடிக்காதீங்க, அவன்கிட்ட அன்பாக பேசுங்க, தடுத்து நிறுத்துங்க. போராடு என்பது இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை. அவனுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும். அந்த உரிமை பாதுகாப்பு கொடுக்கணும். மத விழாக்கள் நடந்தால் பாதுகாப்பு கொடுக்குற, சாமி ஊர்வலம் போனால் கொடுக்குற, சாதி ஊர்வலம் போனால் கொடுக்குற, போராட்டம் நடத்துகிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கடமை. அவனையே அடிக்கிற. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எழுச்சியும் இந்த சிந்தனையும் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை மீட்குமே தவிர ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்கள் எங்களோட இருங்கன்னு தான் உங்ககிட்ட கேட்கும். உடனே இதை விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டார், அமீர் விஜய்க்கு எதிராக பேச்சு, இந்த ஹெட்லைன், அது ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கு. வாழ்த்துக்கள். இதை நடத்தின அத்தனை சகோதரர்களுக்கும் ஜெய் பீம், அல்லாஹு அக்பர்.